கார்த்திக் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் வந்து கிச்சனோட ரெனோவேஷன் போட்டுட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கிச்சனில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலில் தானே வச்சுருந்தோம் எல்லாத்தையும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு அடுக்கிட்டு இருக்கோம். ஒரே நாளில் என்னால் பண்ண முடியாததுனால ஆஃபீஸ் போகிறதுனால மார்னிங்கில் எவ்வளோ நேரம் ஒரு 1 hour 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் உள்ளே அடுக்கிட்டு இருக்கேன். வீடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெஸ்ட் ஆயிடுச்சு. பட் இதுக்காக மட்டும் கிடையாது, நான் இதை வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நாங்கள் வாங்கினோம். ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ. எங்கள் வீடு கொஞ்சம் மெயின்லேயே இருக்கிறதுனால நிறையவே டெஸ்ட் ஆகும். ஸோ வந்து நான் ரொம்ப வருஷமாக இதை வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் வந்து ஹேண்டியாக கேட்டேன், பட் எனக்கு பெருசாகவே கிடச்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் தான் இது வாங்கி கொடுத்தாங்க. வாங்க என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா யுரேகா ஃபோப்ஸ். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வந்து பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அன்னைக்கு ரெனோவேஷன் முடிஞ்சனாலே வீட்டில் கொஞ்சம் வந்து அந்த மண்ணெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் என்னென்ன வந்து இந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மிஷின், இந்த மிஷின் தாங்க இருக்குது வேக்யூம் கிளீனர். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 2 to 3 kg இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பைப் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஹோஸ், இது வந்து பைப்பு. நம்ம மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் கிளியர் பண்ணுறது எக்ஸ்டென்ஷன் பைப் இருக்கு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் நாசில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 3 நாசில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ராவா வந்து டஸ்ட் எடுக்கிற அந்த பேக் கொடுத்துருக்காங்க. 3 பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக் மாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து அந்த ரவுண்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து மிஷினுக்குள்ள மாற்றுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது போக வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க, பாக்ஸ்ல அவ்வளவுதான் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இது ஃபிளக் பாயிண்ட் இருக்கு, இங்கே ஃபிளக் பாயிண்ட் இருக்கு. எவ்வளவு தூரம் இழுக்கணுமோ இழுத்துக்கலாம். 3 meters ஒயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெட் கலர் இங்க ஒன்று இருக்கு, அது வந்த உடனே இதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அவ்வளோதான், 3 meters ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயர் உள்ள போகணும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு பட்டன் இருக்கு. இங்க வந்து ஃபிளக் வந்து போட்டிருக்க ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இது வந்து உள்ள போயிடும். அதுக்கப்புறம் மிஷின் ஃபிளக் பாயிண்ட் மாட்டிட்டு தான் வந்து ஆன் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து எப்படி வந்து டஸ்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹோல்ல தான் வந்து நம்ம பைப்பு அதை கனெக்ட் பண்றோம். இந்த பைப்ல வந்து இங்க பிரஸ் பண்றதுக்கு ஒரு இது மாதிரி தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? இதை வந்து பிரஸ் பண்ணிட்டு இப்படி மாட்டினா அது மாட்டிக்கும். ஸோ வந்து மிஷினை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொடுத்துருக்க நாசில்ஸ் இது ஒன்று இருக்கு, இது 3 இருக்கு. இது 3மே வந்து நம்ம இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். இது கீழே வந்து ஒரு பிரஷ் மாதிரி தெரியுது, அந்த பிரஷ் கூட வெளியில வரும். இப்படி இந்த பக்கம் மேல வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்கு. அந்த ஸ்விட்சை பிரஸ் பண்ணும்போது இந்த பிரஷ் வந்து வெளியில வந்துடும். வெளியில வந்துட்டீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து இது பண்ணலாம்.
ஸோ வந்து கீழே க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இதை கழட்டிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இருக்குது, சைடில் ப்ரஷ் இருக்குது, அதுக்கப்புறம் டஸ்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன். அடிக்கடி இப்போ ஒரு 4 நாளாக வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக வீடு கிளியராக ஆனதுக்கப்புறம்லாம் அப்பப்போ யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்து வச்சுட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த இதில் ஹோல்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம மேலே டஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்படி ப்ரஷ் இப்படி ஓப்பன் பண்ணால் நம்ம லைக் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அடிச்சுட்டு நம்ம வந்து வேக்யூம் பண்ணோம்னா ஃபுல்லாக வந்து டஸ்ட் எல்லாம் உள்ளே வந்துடுது. இது வந்து இந்த மாதிரி தான் யூஸ் ஆகுது. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஒன்று இருக்கு, இதுவுமே வந்து நார்மலா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பைப் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே டஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, நம்மளுக்கு எட்டாத தூரத்துக்கு கூட வந்து மேலே டஸ்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வேக்யூம் பண்ணிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி உள்ள போன டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கவே இல்லை. இங்க வந்து ஒரு பட்டன் இருக்கும், தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. இங்க ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டனை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி தூக்க வேண்டியதுதான். நல்லா வாய் திறக்கிற மாதிரி இது வந்து வந்துடுது. அதுக்கப்புறமேட்டு உள்ள வந்து இந்த நான் சொன்னல அந்த பேகு அதை வந்து இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா பேக் இருக்கு. ஸோ இந்த பேக் வந்து இது இருக்குல்ல, இதை ஸ்வைப் பண்ணோம்னா உள்ள இருக்க டஸ்ட் எல்லாமே கொட்டிடும். நான் லாஸ்ட்டாக வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து மாட்டணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இதை வந்து மாட்டிக்கலாம். அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போ நம்ம வேக்யூம் பண்ணி பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ரீல்ஸில் வந்து அது இன்னும் கிளியராக கிட்ட எப்படி வந்து பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து வேக்யூம் பண்ணி பார்க்கலாம். இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ். அதே மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 கிட்ட வருது. நான் வந்து ஹேண்டியாக கேட்டேன், கையை வச்சுட்டு பண்ணுவாங்களா, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 600 வாட்ஸில் அந்த மாதிரி தான் இருக்குன்றதுனால என் ஹஸ்பண்ட் அது வேண்டாம், நீ இந்த மாதிரி வாங்கிக்கோ, ஸோ ரொம்ப நாளும் வரும், நல்ல வாட்ஸ் இருந்துச்சுன்னா க்ளீனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நான் இதை வந்து வாங்கிட்டேன். நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதோட வேக்யூம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதை வந்து ப்ளக் அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டுக்கு குறைச்சலே இல்லாமல் இருக்குது. இப்போ தான் வந்து கிச்சன் ரெனோவேட் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிளியர்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து எப்படி வந்திருக்குன்றத காமிக்கிறேன் கண்டிப்பாக. உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது அந்த பேக்கில் இருக்க டஸ்ட்டு வந்து கீழே கொஞ்சம் கொட்டிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் அதான் வேக்யூம் பண்ணேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டஸ்ட் இருந்ததில்ல, இப்போ அது வந்து இப்போ வேக்யூம் ஆயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. நான் வந்து இந்த காஞ்ச பூ இருந்துச்சுல அது கொஞ்சம் உதுத்து போட்டிருக்கேன். அது எப்படி வேக்யூம் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரே ஸ்வைப்பு தான், ஈஸியாகவே வேக்யூம் ஆகிடுது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஈஸியாகவும் இருக்கும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் வந்து நம்ம வீடு வந்து கொஞ்சம் டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி செவுத்துலலாம் இங்கே பாருங்கள், இங்கே ஒட்டடெல்லாம் இருக்குல்ல, அது கூடவே ஈஸியாக வந்துடுது. நம்ம வந்து வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும்போது டஸ்ட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா மேலேயே கொட்டும். அது மாதிரிலாம் இல்லாமல் இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மிஷினில் அந்த பேக்கில் ஃபுல்லாகவே கலெக்ட் ஆகிடுது. அப்படியே கொண்டு போய் நம்ம டஸ்ட்பினில் வந்து ஸ்வைப் பண்ணி வெளியில் கொட்டிட்டோனாலே சூப்பராக வந்து டஸ்ட்டெல்லாம் கிளியர் ஆகிடும். நம்ம தட்டிட்டுலாம் இருந்தால் நம்ம தலை மேலேயே கொட்டும். ஸோ அப்படி பார்த்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தாங்க இது. ஸோ இவ்வளோதாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி தான் எனக்கு யூஸ் ஆகுது. என் ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கொடுத்தது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்னும் சுவிட்ச் ஆஃப் பண்ணல. ஓகே, நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிச்சன் டூர் அப்டேட் பண்ணுறேன். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.